கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என ஸ்டாலின் தம்பட்டம் அடித்து வரும் நிலையில் பழுதடைந்து கிடக்கும் அரசு பள்ளி கட்டிடங்களை சீரமைக்காமல் இன்று வரை பணிகளையும் மேற்கொள்ளாமல் அலட்சியத்துடன் செயல்படும் அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 150 ஆண்டுகள் பழமையான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பயின்ற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிடம் பாழடைந்து வகுப்பறைகள் பூட்டப்பட்டு 3 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத அவலம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1920ஆம் ஆண்டு நடுநிலைப் பள்ளியாக தொடங்கப்பட்ட பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் தற்போது 12 மாணவர்கள் மட்டுமே பயின்று வரும் அவலம். பள்ளியை பாதுகாக்க வேண்டும், புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு கல்வித்துறை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பாடம் நடந்து கொண்டிருந்த போது கட்டிட மேல் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் 40 மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பாழடைந்த பள்ளி கட்டிடத்தை சீரமைக்காமல் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டியதால் நேர்ந்த அவலம். கரூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்துள்ள நிலையில் அதனை சீரமைக்காமல் வராண்டாவில் மாணவர்களை அமர வைத்து ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கோட்டையூர் கிராமத்தில் சேதமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். கடலூர் மாவட்டம் திமுக அமைச்சர் கணேசனின் சொந்த ஊரான கழுதூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி அடிப்படை வசதிகளின்றி சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் மாணவ மாணவிகள் அச்சத்தோடு பள்ளிக்கு செல்லும் அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த திருக்கச்சூர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பழமையான கட்டிடம் சிதிலமடைந்துள்ள நிலையில் புதிய கட்டிடம் கட்டப்படாததால் மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமம். கரூர் மாவட்டம் வையாபுரி கவுண்டனூரில் அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் வாடகை வீட்டில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படும் அவலம். சிவகங்கை மாவட்டம் முனைவென்றி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள 2 வகுப்பறைகள் சீரமைக்கப்படாததால் நூலகத்தில் பயிலும் மாணவ மாணவிகள். திண்டுக்கல் மாவட்டம் வாடிப்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி பாழடைந்த நிலையில் கிடக்கும் அவலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு உரிய கட்டிட வசதி இல்லாததால் கோவில் வளாகம் தெருவில் வகுப்புகள் நடந்து வரும் அவலம். நாமக்கல் மாவட்டம் வில்லாங்காட்டூர் ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் தினமும் அச்சத்துடன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அடுத்த விசுவாசபுரம் அரசு தொடக்கப்பள்ளியை சுற்றி செடி கொடிகள் புதர்கள் வளர்ந்து விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறியதை சரி செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே வாழவந்தி கிராமத்தில் உண்டு உறைவிட பள்ளியில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் கடும் அவதி. பழுதான மோட்டாரை 2 ஆண்டுகளாக சரி செய்யாததால் இயற்கை உபாதையை கழிக்க மாணவ மாணவிகள் அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு செல்லும் அவலம். இப்படி ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மாணவ மாணவிகள் படும் துயரத்தின் உச்சமாக திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்திருக்கிறார். மாணவர் ஒருவரின் உயிர் பறிபோன பிறகும் இந்த அவலம் தொடரவே செய்கிறது. பள்ளி கட்டிடங்களை சீரமைக்காமல் வெற்று விளம்பரங்களுக்கு கோடிகளில் செலவு செய்யும் ஸ்டாலினுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.